ஆபிரகாம் தசமமாக செலுத்தினாரு, ஈசாக்கு செலுத்தினாரு. இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சொல்லி தராங்க அடுத்த சந்ததிக்கு. தாத்தா பேரெல்லாம் சொல்லி தருவாங்க, தாத்தா என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி தருவாங்க. இதெல்லாம் பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டும். தேவனே அதை தான் சொல்றாரு. உன் செல்வம் பெருத்து இருக்கும் போது, உன் வீட்டுல நீ உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, அப்பப்போ பிள்ளைய பார்த்து என்ன சொல்லு, தம்பி நல்லா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். எப்படி வந்துச்சு தெரியுமா சாப்பாடு? நம்ம ஆண்டவர் தான் அந்த சாப்பாடை கொடுத்தாருன்னு என்ன பண்ணோம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு அந்த பிள்ளைக்கு அப்ப சொல்லலைன்னா அவனுக்கு தெரியவே செய்யாது, புரியவும் செய்யாது எப்படி இதெல்லாம் வருதுன்னு. அப்போ அதெல்லாம் கற்று தராங்க. அப்போ யாக்கோபுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, நம்ம இப்படி ஏமாத்தி இப்படி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணா ஃபெயிலியர் தான், கடைசியில வீட்டை விட்டே போக வேண்டியது வழி ஆயிடுச்சு. அதனால நைட்டு ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த கல்லை வச்சு சொப்பனெல்லாம் வருது, நல்லா சொப்பனம் வருது, ஆண்டவர் பேசுறாரு, எல்லாம் கரெக்டு. அங்கிருந்து கிளம்ப சொல்றாரு, ஆண்டவரே ஒன்றும் இல்லை, போற இடத்துல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், உடுக்கிறதுக்கு உடை வேணும். இது இருந்துச்சுன்னா உடுக்கிறதுல தசமபாகம் தரேன். ஒரு 10 சட்டை கட்டா ஒரு சட்டை என்ன பண்றேன், தசமா கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்றாரு. இங்க அவ்வளோ பெருக்கம் பெருகுது, 57,000 மிருகங்கள் பெருகுது. அன்னைக்கு அதுதான் அதை வச்சுதான் ஒரு ஆள் வெயிட்டே பார்ப்பாங்க. ஆடு மாடு தான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஆளா இருந்தார், ராஜா மாதிரி இருந்தார் யாக்கோப். அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தகப்பன் அவர் தான் பெரிய ஆளு, அன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவருக்கு தான் என்ன பண்ண போறாரு, தசம பாகத்தை செலுத்த போறார். போற வழியில ஏசா வரார். அதனால என்ன பண்றாரு, 10ல் 1 தராங்க. அது 100 ஆட்டுல 10 ஆடு அப்பாக்கு தரணும். அந்த 10ல் 1 ஏசாக்கு என்ன பண்றாரு, தரார். அதுதான் கணக்கு அங்க. ஸோ நீங்க போய் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துல அவர் எவ்வளவு ஏறு கொடுத்தாரு, எவ்வளவு மாடு கொடுத்தாரு, எவ்வளவு கழுதை கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. ஸோ மினிமம் சொல்றது, மினிமம் ஏசாக்கு கொடுத்ததுல இருந்து ஒரு கால்குலேஷன் போட்டீங்கன்னா 57,000 மிருகங்கள். அதனாலதான் அந்த ஊரே பார்த்து பிரமிச்சு போச்சு. அதனாலதான் என்ன பண்றாருன்னா, யாக்கோபு ஏசாவை பார்க்கறதுக்கு முன்னாடி பாதியா பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு சொல்றாரு, ஒருவேளை ஏசா கோவப்பட்டு உன்னை காலி பண்ணா கூட மீதிய காலி பண்றதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்றாரு. ஏன்னா 25,000 ஆடு மாடு எல்லாத்தையும் அடிக்கணுமே, அங்க வேலைக்காரங்களாம் அடிக்கணும்ல, அதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு பிளான் போடுறாரு. அவ்வளவு டூ மச்சா இருந்துச்சு. இததான் பார்த்துட்டு இங்க லாபானுடைய குமாரர் என்ன சொல்றாங்க, இந்த செல்வத்தையெல்லாம் எப்படி அடைஞ்சான், இது மகிமையா இருக்கு, அவன் லாபானை விட ரொம்ப பெரிய ஆளாயிட்டு இருக்கான். லாபானுடைய ஆடுதான், அந்த ஆட்டுலதான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு பெருகி இருக்கிறது எப்படி, தேவனுடைய மகிமை வெளியரங்கமானது. யாருடைய வாழ்க்கையில, யாக்கோபுடைய லைஃப். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய வாழ்க்கையில யாக்கோபுக்கு நடந்த மாதிரி தேவனுடைய மகிமை வெளியரங்கமாவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லிருங்க. ஆமென் சொன்ன ஆமென் என்ன அப்படியே ஆயிரும், அவ்வளவுதான்.